கும்பலாக சுத்துவோம் நாங்க மன கத்துவோம் காத்திர என்ன கேட்டா உன்ன வாயிலேயே கொத்துவோம் எங்க போய் ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்க போகுது. ஓகே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஃபெமினிசம் எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்க கிட்டயும் பப்ளிக்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா மட்டும் பொங்கி எழுவாங்கல்ல, அவங்க கிட்டயும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு. மீரா வருவானா மாட்டானா என்ன நினைச்சுக்கிறான் அவன்? ஏன்னு தெரியல வதேற கூட்டாண்ட அமைச்சுக்கிறேன். இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோல அந்த பொண்ணு இடத்துல அந்த பையனும் அந்த பையன் இடத்துல அந்த பொண்ணு இருந்திருந்தா அங்க நின்று இருந்தவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? அந்த பையனை என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. பொறுக்கி பைய பொறுக்கி பயடா ஓர்க்கிடா நீ என்ன பண்ணிட்ட? நீ ஒரு பொறுக்கிடா. போலீஸ்க்கு கால் பண்ணி டீசிங் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பையனை புடிச்சு கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அதுதான் பண்ணணும். பட் குற்றம் செய்யறவங்களோட ஜெண்டரை வச்சுதான் பப்ளிக் நாம ரியாக்ட் பண்ணுவோம்னா that's not fair, right? பப்ளிக்ல ஒரு பொண்ணுக்கு ஒண்ணுன்னா ஓடி வர நம்ம ஆளுங்க ஒரு பையனுக்கு ஒண்ணுன்னா வரமாட்டான். ஒரு பையன் தப்பு பண்ணும்போது இது தப்பு அப்படின்னு நீ குரல் கொடுக்கிற ஒரு விஷயம், அதே ஒரு பொண்ணு பண்ணும்போது நீ அமைதியா இருக்கேன்னா அந்த இடத்துல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மட்டும் கிடையாது, ஜஸ்டிஸ் கூட ஈக்குவலா இல்லைன்னு அர்த்தம். இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்னு சொல்லி பசங்களையே போட்டு அடிக்கிறது. எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கு? ஒரு அளவு நாம எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? பசங்களும் பாவண்டா, அவனுங்க பக்கம் நியாயம் இருந்தா அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தப்பு பசங்க மட்டும் பண்றது இல்ல, பொண்ணுங்களும் பண்றாங்க. சோ நியாயமா நடந்துக்க. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திட்டா? நாம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே பொண்ணுங்க தான் இந்த சேட்டையும் பண்ணிருக்காங்க. ஃபன்னுக்காக ரோட்ல போற பஸ்ஸை நிறுத்தி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. பைத்தியமாடா, பச்சை பைத்தியம். பஸ் டிரைவரும் கண்டக்டரும் ஜாலிக்காக ஒன்னும் பஸ்ல டிராவல் பண்ணல. அவங்களோட ஒர்க்கே அதான். உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல, எதுக்கு அடுத்தவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்றீங்க? நல்ல வேலை அந்த கண்டக்டரை பொறுமையே பெருமைன்னு போயிட்டாரு. இதுவே ஒரு கோவக்காரனா இருந்தா எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிப்புல போயிருவேன். நீங்க எல்லாம் நல்லா படிச்சு ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கேவலமான விஷயங்களை பண்ணாம இருந்தாலே போதும். அதுவே ஸ்கூலுக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நோ கமெண்ட், சிம்பிளி வேட். பைக் டாக்ஸி ஓட்ட அனுமதி இருக்கா? காட்டு. பைக் டாக்ஸி ஓட்ட அப்ரூவல் காட்டு. எங்கம்மா போற? லேடிஸ் யாருமா அவரு? எங்க போற நீ? யாரு அவரு? யாரு கூட ஏறி பைக்ல போறிய? உனக்கு பாதுகாப்பு இருக்கா? ராபிடோவா? பாதுகாப்பு இருக்கான்னு கேக்குறேன். பைக் டாக்ஸில போறது பாதுகாப்பு இருக்கா? சேஃப்டி இருக்கா? வா நான் வரவா? ஆமா, இவர் பெரிய பாதுகாப்பு மந்திரி. பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு கேட்க வந்துட்டாரு. நீ என்ன புளிட்டியா? ஏண்டா ரோட்ல போற வண்டியை நிறுத்தி உன்கிட்ட அப்ரூவல் இருக்கா? அவன் கூட போறியே, உனக்கு என்ன பாதுகாப்பு? இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாருடா? அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போயிட்டு இருக்க, இங்கேயே நிக்கிறான் பாருங்க. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேக்குற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போய் பைக் டாக்ஸில போறிய, பாதுகாப்பு இருக்கான்னு கேக்குறியே. சரி, அந்த பொண்ணு உன் கூட ஆட்டோல வர்றாங்கன்னு வச்சுக்க, பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ராணுவ படை, போலீஸ் படை, விமான படையெல்லாம் பாதுகாப்பு கூட்டுன்னு வருவியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நேரமா பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டு இருந்தீங்க. அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. போப்போ இன்ஜின்ல ஆயில் லீக், அது தொடச்சு விட்டு வண்டியில இருக்கு. ஏய் கோய், என் மச்சானுக்கு போட்டு பாய், நைட்ல போட்டு பாய், என் மச்சான் டைட் அடிப்பான் உனக்கு காய். தனது மச்சானுக்காக காஜி வசனம் பேசி தன்னை ஒரு புழுத்தாக உணர்ந்த தருணம். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. தம்பி கிட்ட வாட்டா விட்டா மம்மாலா மண்டியில 2 வாட்டாதான்.
இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன் இவனை பார்த்தா இவன் ரிலீஸ் பண்றவனே. நான் பாக்குறேன் ரிலீஸ் பண்றேன். வா 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 வாடி. தம்பிக்கு ஒண்ணுன்னா உங்க அண்ணன் இங்க இறங்கி அடிப்பேன்னு சொல்றான். தம்பி எப்படி? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பிரச்சனை நாங்க இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம்லனே. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை சீச்சி கவுச்சி கையிலுக்கு இது வாச்சு கிருஷ்ணகிரி தான் எங்க மூச்சு. ரொம்ப கமாலுக்கு மேல தப்பா போட்டா போயிடுவேன் நீ ஜியே. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரியம் நாங்க படிச்சு உள்போமா எல்லாம் கேக்குறேன். எங்க அந்த டயலாக இன்னொருக்கா சொல்லு. சீச்சி கவுச்சி கையிலுக்கு இது வாச்சு கிருஷ்ணகிரி தான் எங்க மூச்சு. ரொம்ப கமால். ஆமா, எவன்டா உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் எல்லாம் எழுதி தரது? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கான், வாயெல்லாம் டொக்க வந்து போயிருக்கான். அவன் ஒருவேளை கஞ்சா அடிக்கிறான்னு நினைக்கிறேன். டாய் தெப்பா புள்ளியே சுத்த முன்னு காலி ஆகும் எங்களுக்கு தெரியும். போறா மச்சான் டம்மு சாங்க. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி. இந்த டம்மு ரீல்ஸ் டம்மு சாங் இதை விட்டா உங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது இல்ல? இப்படி டம்மு டம்முன்னு கூயிட்டு இருக்கல, அப்படி இந்த டம்மு உனக்கு என்னடா கொடுத்துச்சு? இத ரீல்ஸா வேற எடுத்து போடுறல, இத மக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த சொசைட்டில உனக்கு மதிப்பு மரியாதை ஏதாவது ஒண்ணு கிடைச்சதா? நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. இந்த டம்மு ரீல்ஸ் பண்றவனுங்களை பார்த்தாலே எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ மதுரை நீ ஒத்தால போறது 10ஆல போ, ஆனா என் தம்பி 10ஆல போறது ஒத்தால வரும். போடுவியாம ஒத்தால நின்னு போடுவியா? உங்க அண்ணன் சொன்னா என்ன போடுவ? கேக்குறேன்ல ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிகளா நினைச்சேன். சாத்திட்டு அப்படி ஓரம் ஒண்ணு போ. ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். யோ மாமா போடியா டம்மு போட்டுடலாம்யா. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit.